குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அது. இதில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, அதோட ஜாப் நேச்சர் என்ன, எந்த போஸ்டிங் எடுக்கிறது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், அதில் எப்படி ப்ரொமோஷன் வாங்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minutes ஸ்டடி. மேலும் குரூப் 4 பற்றின தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜை ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ குரூப் 4 பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 8 போஸ்டிங் கிட்டே இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட், நான் செக்யூரிட்டி, அதே மாதிரி இளநிலை உதவியாளர் செக்யூரிட்டி கீழே வரும். வரி தண்டலர் நிலை 1, பில் கலெக்டர் சொல்லுவாங்க. நில அளவு ஃபீல்டு சர்வேயர், வரைவாளர், டிராஃப்ட்ஸ்மேன். இது வந்து 2019 குரூப் 4ஓட இந்த போஸ்டிங்கை வந்து எடுத்துட்டாங்க. அடுத்ததாக தட்டச்சர் டைப்பிஸ்ட், சுருக்கெழுத்து தட்டச்சர், ஸ்டெனோ டைப்பிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த போஸ்டிங்கில் இந்த செக்யூரிட்டி அண்ட் நான் செக்யூரிட்டின்னு கொடுத்துருக்காங்கல்ல, பிணையமற்றது பிணையம், அதை பற்றி நம்ம என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ஜாப் எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ கவர்மெண்ட் ஜாபில் சில ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து ஜாப் வேண்டான்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாப் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். நீங்கள் சடனாக விட்டுட்டு போகும்போது அது அவங்களுக்கு செக்யூர்டாக இருக்காது. ஸோ இது ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கேரி பண்ணுற ஜாப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து அப்போ நீங்கள் இந்த மாதிரி சடனாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் டெபாசிட்டாக ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டுவீங்க. செக்யூரிட்டி அப்படிங்கிற ஜாப் எடுத்தீங்க, அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் ஜாப் எடுத்திங்கன்னா நீங்கள் டெபாசிட்டாக ஒரு அமௌண்ட் வந்து கட்டுவீங்க. அப்போ நீங்கள் வந்து திடீர்னு பாதியில் அந்த வேலையை விட்டு போக முடியாது. இது அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு வச்சுருக்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இதே நான் செக்யூரிட்டி அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்போனாலும் ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பர்சனல் ரீசனுக்காகவோ ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் எப்போனாலும் இந்த ஜாபை விட்டு ரிலீவ் ஆகிக்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் வந்து இருக்காது. பட் செக்யூரிட்டி கீழே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு கான்ஃபிடென்ஷியலான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் சடனாக விட்டுட்டு போகக்கூடாது, அவங்களால சடனாக மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு ஜாப் சூஸ் பண்ணிட்டு அடுத்து மேல்படி படித்து வேலை கிடச்சினா டக்குன்னு போயிடுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது கீழே எடுக்கக்கூடாது. அதற்கு அடுத்தது டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ பொறுத்தவரை நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தால் தான் அடுத்த ஸ்டெனோ படித்து இந்த ஸ்டெனோக்கே போக முடியும். நீங்கள் ஸ்டெனோ மட்டும் டேரெக்டாக வந்து படிக்க முடியாது. ஸோ டைப்பிஸ்ட் அப்படிங்கிறதுமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அல்லது தமிழ் ரெண்டுலேயுமே ஹையராக இருக்கும். ஹையர் முடிச்சிருக்கணும், அல்லது ஏதாவது ஒன்று இங்கிலீஷில் ஹையர் அல்லது தமிழில் ஹையர் வந்து முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு இன்னொரு இதில் நீங்கள் லோயர் படிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைப்பிஸ்ட் வரைக்கும் போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா லெவல் 8 வந்து உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. இந்த ஸ்டெனோ மட்டும் உங்களுக்கு லெவல் 10 வந்து சேலரி கொடுப்பாங்க. ஸோ சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெவல் 8 உள்ள எல்லா ஜாபுக்குமே 19,500 ரூபாயிலிருந்து 62,000 ரூபாய் வரை கொடுக்கப்படும். அடுத்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து லெவல் 10 அப்படிங்கிறனால அதுக்கு மட்டும் 20,600 ரூபாயிலிருந்து 65,500 ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படும். இப்போ ஃபஸ்ட்டு குரூப் 4 அப்படிங்கிறத மைண்டுக்கு வர ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஏஓ தான். விஏஓட ஜாப் நேச்சர் என்ன, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், யாரெல்லாம் அந்த ஜாப் எடுத்தால் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்தடுத்த போஸ்டிங்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, கண்டிப்பாக ஜாப் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த ஸ்டடி மெட்டீரியல். ஈஸியாக புரிகிற வகையில் ஒன்லைனர் மாதிரி ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டண்ட்டாக வந்து எடுத்து தொகுத்து வழங்கியிருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. மேக்ஸில் நிறைய பேர் 25/25 எடுக்கணும் ஆசைப்படுவீங்க. பட் எடுக்க முடியாமல் சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால உங்களுக்கு அதில் மார்க் அதிகமாக போக வாய்ப்பு இருக்கா. அந்த மிஸ்டேக்லாம் ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்கட்டில் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸும் இருக்கும், பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா லிமிட்டட் டைம் ஆஃபரில் 99 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி நீங்கள் சாம்பிள் பேஜஸ் கூட செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், வருவாய்த்துறை விஏஓ நீங்கள் போஸ்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலை நேரம் வந்து 24 hours, அதாவது 24 hours நீங்கள் ஆஃபீஸில் இருக்க தேவையில்லை. பட் நீங்கள் வேலை பார்க்குற இந்த கிராமத்தில் எதுவும் எமர்ஜென்சி அப்படின்னா அது நைட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துக்கு போக தான் ஆகணும். ஆனால் டெய்லி 24 hours இருக்க மாட்டேங்க, அப்படி கிடையாது. அடுத்த வேலை நாட்கள் பொறுத்த வரைக்கும் 365 டேஸுமே இருக்கும். ஏன்னா எப்போவுமே கிராமத்தில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேலை ஆக வேண்டியதாக இருக்கும், ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அடிக்கடி வந்து லீவ் போடுற வாய்ப்பு வந்து விஏஓவில் கம்மி. ஏன்னா நீங்கள் தான் அந்த கிராமத்துடைய
ஒரு கலெக்டர் மாதிரி. ஸோ அந்த கிராமத்துக்கே நீங்கள் தான் வந்து கலெக்டர் மாதிரி. ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா உங்களை தாண்டி நடக்க முடியாது. கண்டிப்பாக உங்களோட சிக்னேச்சர், உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த இடத்துல தேவை. அப்போ உங்களால் அடிக்கடி வந்து லீவ் போட முடியாது. ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்க கிராமம் வந்து ரொம்ப அமைதியான கிராமம், பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் இல்லைனாலுமே அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னா ஓகே. பட் ஒரு சில கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை நடக்கிறப்ப நீங்கள் அந்த இடத்துல இல்லைன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லீவ் வந்து அதிகமாக வந்து விஏவை பொறுத்தவரை போட முடியாது. ஏன்னா நீங்கள் தான் A to Z பார்த்தாகணும். அடுத்ததாக வேலை செய்கிற இடம் பொறுத்தவரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். அடுத்ததாக ப்ரொமோஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் கிடச்சக்கப்புறம் அடுத்து யோசிக்கிறது அடுத்த கட்ட போஸ்டிங் தான் ப்ரொமோஷன். ப்ரொமோஷன் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 25 வயசில் கிராம நிர்வாக அலுவலராக சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே ப்ரொமோஷன் வர்றதுக்கு 32 வயதாயிரும். முதுநிலை வருவாய் ஆய்வாளராக மாறுறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 வருஷம் கிட்ட ஆகும். 6லேருந்து 7 வருஷம் வந்து ஆகும் உங்களுக்கு நார்மல் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் வந்து கிடைக்கிறதுக்கே. அதுக்கப்புறமா நீங்கள் துணை வட்டாட்சியர், அப்புறம் வட்டாட்சியர், அப்புறம் கோட்டாட்சியர், அப்புறம் மாவட்ட வருவாய் அலுவலர், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து கிடைக்கும். பட் எல்லாத்துக்குமே 6 to 7 இயர்ஸ் வந்து கட்டாயமாக ஆகும். அதுக்கு அடுத்ததாக இதில் உள்ள சிரமங்கள் என்னென்னு பார்த்துடலாம், அப்புறம் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துடலாம். இதில் உள்ள சிரமங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வந்து நீண்ட ஆண்டுகள் வந்து ஆகும். அதாவது 5 to 7 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக ஆகும். அதுக்கப்புறம் 90% வந்து ஃபீல்டு ஒர்க்கு. நீங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்துருக்க முடியாது. இப்போ திடீர்னு ஒரு பட்டா படிக்கிறாங்க, ஒரு லேண்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கிணறு தோன்றாங்க, ரோடு போடுறாங்க அப்படின்னாலும் அந்த கிராமத்தில் என்ன நடந்தாலுமே நீங்கள் அந்த ஃபீல்டுக்கு வந்து கண்டிப்பாக போகணும். ஸோ அதிகமாக வந்து ஃபீல்டு ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்கும். நான் வந்து ஆஃபீஸ் கீழே ஃபேன் கடியில் வந்து ஒர்க் பண்ணணும், ரொம்ப அலையக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து செட் ஆகாது. அடுத்ததாக சில நேரங்களில் வேலைப்பளு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் அது கிராமத்துக்கு கலெக்டர்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த கிராமத்தில் ஏதாவது புதுசாக வந்து கவர்மெண்ட் ரோடு போடுறாங்களோ இல்லை ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்களும் இருந்தாகணும். சில நாட்களில் உங்களுக்கு வேலை வந்து இருக்கவே இருக்கும். 2-3 மாதம் வேலையே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு 3 months அதிகமான வேலைப்பளு வந்து இருக்கலாம். அடுத்ததான் மழைக்காலங்களில் வேலைப்பளு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் 24 மணி நேரமும் கிராமத்தில் இருக்கிற சூழல் கூட ஏற்படலாம். ஓகேங்களா? ஸோ உங்களை தாண்டி எதுவுமே அந்த கிராமத்தில் நடக்காது. ஒரே ஒரு கிராமத்துக்கு ஒரே ஒரு விஏஓ தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும். என்ன பிரச்சனைனாலும் உங்களுடைய பொறுப்பு தான். ஸோ இதுதான் வந்து இந்த ஜாபில் இருக்கக்கூடிய சில சிரமங்கள். நான் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும், அடுத்த போஸ்டிங் கிடச்சா நான் டக்குன்னு போயிடுவேன், எனக்கு டைம் கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாபை பொறுத்தவரையே உங்களால் லீவும் போட முடியாது, ஆஃபீஸில் சும்மா உட்காந்துருக்க முடியாது. 90% ஃபீல்டு ஒர்க் தான். அப்போ அங்கே போய் உட்காந்து நீங்கள் படிக்கவும் முடியாது. ஃபீல்டு ஒர்க்கில் போய் ஆஃபீஸில் இருந்தால் கூட ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம். பட் ஆனால் ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறப்ப உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த ஜாப் நான் டக்குன்னு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விஏஓ எடுக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து எடுத்துக்கோங்க. இதில் உள்ள அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துடலாம். மேற்கொண்டு படிக்க நினைப்பவர்கள் வந்து இத்துறை எடுக்கக்கூடாது. அடுத்த 35 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் எடுக்கக்கூடாது. 35 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து இது ஒரு சிறந்த வேலையாக இருக்கும். ஏன்னா 35க்கு அப்புறம் நீங்கள் அடுத்து பெருசாக ஜாப் அந்த மாதிரி ரொம்ப அலைய நினைக்க மாட்டீங்க. ஒரு பெர்மனெண்ட் ஜாபில் இருந்தால் போதும், இந்த கிராமத்துக்குள்ளே ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டிஸ்டன்ஸ்க்குள்ளே நம்ம ஃபீல்டு ஒர்க் இருந்தால் போதும்னு நினைப்பீங்க. அடுத்த இல்லத்தரசிகளுக்கு இந்த துறை வந்து சிறந்தது. நெக்ஸ்ட்டு வருகை பதிவேடு என்ட்ரி வந்து கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃபைல் ஒர்க்குமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் தான் அதிகம், ஃபைல் ஒர்க் வந்து கம்மி தான். ஃபைனலாக உங்களுக்கு சைன் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக கிராமத்து நீதிபதி தான் நீங்கள். ஸோ நீங்கள் தான் வந்து கிராமத்தோட கலெக்டர், நீதிபதி எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜஸ். நான் இதுக்கடுத்து அடுத்து எதுவும் பெருசாக எய்ம் பண்ணலை. என்னோடய கிராமத்தில் எனக்கு என் வீட்டுக்கிட்ட என் ஊருக்கிட்ட எனக்கு வந்து ஒரு ஜாப் இருக்கா, போதும்பா, அது என் ஊர்லேயே நான் விஏஓ அப்படிங்கிறப்ப அதுக்கு மேலே என்ன வேணும், அதுவே ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஜாப் வந்து எடுக்கலாம். 35க்கு மேலே உள்ளவங்களும் எடுக்கலாம். ஏன்னா 35க்கு அப்புறம் நிறையா போஸ்டிங்க்கு ஏஜ் லிமிட்டே வந்து போயிடும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பெருசாக முயற்சி பண்ண மாட்டீங்க. அதனால் 35க்கு மேலே போகணும் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு அலையிற வேலையுமே ரொம்ப கிட்டக்க அந்த கிராமத்துக்குள்ளே மட்டும் தான் அலையிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் 35+ அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் நினைப்பீங்க. அப்போ உங்கள் ஃபேமிலி சுற்றி உள்ள கிராமங்களில் தான் உங்களுக்கு வேலையை வந்து வாங்க நினைப்பீங்க. அப்போ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். விஏஓ ஜாப் 100% நீங்கள் வந்து எடுக்கலாம். இதில் எதெல்லாம் அதிக வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் டைமில் வந்து உங்களுக்கு அதிகமான வேலை இருக்கும். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பராமரித்தல், மழைக்காலங்களில் ஜாமபந்தி, இந்த டைம்லாம் வந்து உங்களுக்கு அதிகமான வேலைகள் வந்து இருக்கும். இப்போ சப்போஸ் கிராமத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு 2 தரப்பினருக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அப்போ வந்து உங்கள் தலை தான் அதிகமாக உருளும். ஸோ உங்களுக்கு அதிகமான வேலை இருக்கும். அதே மாதிரி மழைக்காலங்களில் அதிகமான வேலை இருக்கும். ஏதாவது நோய் தொற்று வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகமான வேலைப்பாடு இருக்கும். இதை தவிர்த்து 12 மாதத்தில் நீங்கள் ஒரு 6 months கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்துக்கலாம். அடுத்த 6 months வந்து நீங்கள் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து விஏஓட ஜாப் நேச்சர். இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன ஜாப் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு.
நான் இந்த கிராமத்தில் இருக்கேன், எனக்கு வீட்டுக்கிட்ட ஒரு ஜாப் வேணும், நான் பெருசாக அடுத்து எதுவும் ட்ரை பண்ண போகிறதில்ல, எனக்கு இந்த சேலரி இதுவே போதும், அதுவே நேச்சுரலாக எனக்கு ஒரு 5 to 7 இயர்ஸ் கழிச்சு ப்ரமோஷன் வந்தால் போதும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 100% வந்து விஏஓ தாராளமாக சூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, விஏஓ அப்படிங்கிறது தான் அந்த கிராமத்தில் எல்லாருமே விஏஓ தான், விஏஓ தாண்டி எதுவுமே நடக்காது. அப்படிங்கிறப்ப அந்த கிராம மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு வந்து இருக்கும். இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஜாப், ஓகேங்களா. சார் அப்படிங்கிறது ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அதிகமான ஒரு ஜாப் தான் விஏஓ. ஒரு கிராமத்துக்கு கலெக்டர் மாதிரி, என்ன தான் கலெக்டர் ஆஃபீஸில் இல்லை கலெக்டருக்கு நிறைய போஸ்டிங் பார்த்தாலுமே கலெக்டர் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதே அளவுக்கு கிராமங்கள் வந்து விஏஓ அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இருக்கும். ஸோ ப்ரெஸ்டீஜ்க்காகவும் நீங்கள் இந்த ஜாப் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். இல்லை நான் இருக்கிற அந்த கிராமம் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த கிராமத்தை நான் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்களும் தாராளமாக இந்த பதவியை எடுக்கலாம். இப்போ விஏஓ பற்றின ஃபுல் ஜாப் நேச்சர் பார்த்தாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த போஸ்டிங் பற்றி பார்க்கலாம். அதெல்லாம் உடனே கூட தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் you enjoyed this video. Thank you. Always keep smiling, keep studying.